அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி ஒரு குறளும் அதற்கேற்ற கதையும் கேட்கலாமா? முதல்ல கதையை பார்த்துடலாம். 2 நண்பர்கள் அவங்க ஒரு நாள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படியே கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன காரணமோ தெரியல, திடீர்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கடல் ஓரமாக நிறைய மீன்கள் கரை ஒதுங்கி இருந்ததாமா. அதெல்லாம் அப்படியே துடிச்சிக்கிட்டு அரை உயிருமா குறை உயிருமா இருந்துச்சு. ஆனால் பார்த்தா நிறைய அந்த இடத்துல மட்டும் அளவுக்கு அதிகமாக எல்லா மீனும் கரை ஒதுங்கி இருந்துச்சு. என்னன்னே தெரியல. அப்போ இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கவனமுமே இல்லாமல் ரொம்ப அலட்சியமாக பேசிக்கிட்டே ஒவ்வொரு மீனாக தூக்கி கடல் தண்ணிக்குள்ளே எறிகிறாராம். அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்த இன்னொரு நண்பர் கேட்குறாரு, என்ன வேலை நீ பண்ணிகிட்ருக்க? தேவையில்லாத வேலை. எவ்வளோ மீன் இங்கே கரையில் செத்து கிடக்குது. நீ இப்படி எத்தனை மீனை தூக்கி கடலுக்குள்ளே போட முடியும்? எல்லா மீனையும் உன்னால் கடலில் போட முடியுமா? இது ஆகிற வேலையா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் தூக்கி போடுற ஒவ்வொரு மீனும் உயிர் பிழைச்சிது அப்படின்னா அந்த மீனுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனுடைய வாழ்நாளில் நம்ம ஒரு முக்கிய நபராக இருப்போம். அவனுடைய அந்த மீனோட வாழ்க்கையில், அந்த ஒரு மீனுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு சிறந்தவனாக, ரொம்ப அதனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தியவராக, அல்ல அதற்கு ஒரு மிகுந்த உதவி செய்தவனாக, நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒருவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம ஒரு செயல் செய்கிறது நமக்கு அதனால் எந்த பலனும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை எந்த பயனும் இல்லாமல் இருக்கலாம். அந்த செயலை செய்கிறதுக்கு கூட நமக்கு எந்த ஒரு கஷ்டமோ எதுவுமே தேவையில்லை. போகிற போக்கில் ரொம்ப சர்வசாதாரணமாக சுலபமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க, இல்லை பொழுதுபோக்காக விளையாட்டாக கூட செய்வாங்க. ஆனால் அது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். நல்ல செயலை செஞ்சால் அவங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். அதே கெட்ட செயலை செஞ்சோம்னா அவங்களுக்கு மிகுந்த பாதிப்பாக இருக்கும். நமக்கு அது சிறிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த பலனை அடைந்தவர்களுக்கு அதனுடைய பயன் மிக பெரியதாக இருக்கும், அல்லது பாதிப்பும் மிக பெரியதாக இருக்கும். இதைத்தாங்க வள்ளுவரும் சொல்கிறாரு. செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்குது. என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்கிறாரு. இது திருக்குறளின் 103வது குறளாக இருக்குது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த உதவியை செஞ்சால் இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் ஒருத்தர் செய்கிற உதவியோட அன்புடைமையை ஆராய்ந்தோம் அப்படின்னா அது நன்மை கடலை விட பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒருத்தர் செய்கிற உதவி, அந்த அன்பை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த உதவியினுடைய நன்மை கடலை விட மிகப்பெரியதாக இருக்குமா. அதுதான் அந்த உதவியை செஞ்சவங்களை விட அந்த பலனை அடைந்தவர்களுக்குத்தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். அந்த பலன் அந்த நன்மை கடலை காட்டிலும் அளவில் மிக பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. பயன் கருதாமல் செய்கின்ற உதவியால் ஒருவர் அல்லது மற்றொருவர் நன்மை அடைகிறார் அப்படின்னா அந்த பயன் கடலை விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாமும் மற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்ய முயற்சி செய்வோம். அதனால் மற்றவர்களுக்கு பலன் கிடைத்தால் அதுவே சிறப்பு. அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்.